الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا منها 4 حرم إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. விண்ணில் விண்மீன்களையும் மண்ணில் மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் மீதும் அடுத்தாண்மையாக முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றும் என்னென்றும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நாம் இன்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜபுடைய மாதம். இந்த மாதம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதத்தில் எதுவும் ஒரு புதிதான ஒரு அமலை செய்யவோ சொல்லவில்லை. மாறா இது சொல்லும் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், நமது வாழ்க்கையின் பின்புறத்தை சிந்தித்து பார்க்க சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான்: இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாதங்கள் 12 இருக்கின்றது. அது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்களை சங்கி செய்து வைத்துள்ளார். அந்த 4 மாதங்கள்ல ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், நம்ம எத்தனை பேர் ரஜபுடைய மாதம் இறந்ததிலிருந்து இன்று பிறை 13 வரைக்கும் அந்த துஆவை யார் ஓதிருக்கின்றோம், அதனுடைய அர்த்தம் விளங்கி யார் ஓதிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டே ஆனால் اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا يا الله, எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. في رجب وشعبان, ரஜபிலையும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாக என்று முடித்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து சொன்னார்கள், وبلغنا رمضان, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக என்பதாக கேட்டார்கள். நாம் அதை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. ஆனால் இந்த மாதங்கள் வந்தால் சஹாபாக்கள் எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கைகளை மாற்றியுள்ளார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சஹாபிதான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் நீதியின் மறுத்தோற்றம் என்று கூட சொல்லலாம், நீதியின் மறுத்தோற்றம் என்று கூட சொல்லலாம். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் சென்றார்களே ஆனால் ஷைத்தான் மறுபாதையில் செல்வான். அந்த அளவுக்கு இரையச்சமுடைய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இது விளையாட்டுக்கான காலம் அல்ல, இந்த மாதம் விளையாட்டினுடைய மாதம் அல்ல, அதே போன்று இந்த காலத்தில் அமல்களை வீணடிக்கக்கூடிய மாதமும் அல்ல என்பதாக சொல்வார்கள். சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விட மாட்டார்கள். அவர்கள் அது ஏதாவது சிறு தவறுகள் செய்தார்களே ஆனால் அவர்கள் என்ன செய்வார்களே ஆனால் தன்னை தானே கண்டித்துக் கொள்வார்களாம். ஏன் தெரியுமா? அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவம் டபுள் மடங்கு இரட்டிப்பாக அதனுடைய பாவங்கள் விபரீதம் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ஒரு அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அழுது கொண்டே இருக்கிறாங்க. அழுது கொண்டே இருந்த நேரத்தில் அவரிடம் கேட்கப்பட்டது, யா அபூதர், எதற்காக நீங்க அழுகிறீங்க என்பதாக கேட்ட நேரம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அவங்க சொன்ன வார்த்தை, மரணம் என்னை வந்து கொண்டே இருக்கிறது, மரணம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது, காலம் என்னை விட்டு சென்று கொண்டிருக்கிறது, நான் மறுமைக்காக வேண்டி எதை எடுத்து செல்ல தயாராக வைத்துள்ளேன் என்பதை நினைத்துதான் அழுகிறேன் என்பதாக சொன்னார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இறைநேசர்களை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இபாதத்தின் மூலமாக இபாதத்தின் பக்கம் செல்கிறதா அல்லது பாவத்தின் பக்கம் செல்கிறதா? எமது உள்ளத்திலும் நாம் கை வைத்து கேட்க வேண்டும். நீ நன்மையை தூண்டுகிறதா? அந்த உள்ளம் நன்மையின் பால் எடுத்துச் செல்கிறதா அல்லது பாவத்தின் பால் எடுத்துச் செல்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். சிலவங்க என்ன செய்யறாங்க என்றால் தவறை செஞ்சுட்டு அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறான் இல்லையே என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லாஹ் தண்டிக்கிறான் இல்லை, எங்களை விட்டு தன்னை வச்சுக்கிறான், இவ்வளவு காலம் விட்டு வச்சுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயும்லி லித்தாலிம், அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அபகாசம் அளித்துக் கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தௌபா செய்து மீளுவதற்காக வேண்டி. ஃபைதா அகதஹு, அவன் பிடித்தானே ஆனால் வலம் யஃப்லிஹு, அவனால் தப்பிக்கவே முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, நான் மேலே ஓதினேன், இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரனுடைய ஆயத்தின் தொடர்ல வருது. அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதாகவும் சொல்கிறான். நாங்க செய்யற பாவத்தை நாம் செஞ்சுட்டு நாம சொல்றோம், எங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கையில் எங்களை விட்டு வச்சுக்கிறான். ஆனா எங்களுடைய உள்ளம் இருளின் பால் செல்கிறது. எங்களுடைய உள்ளம் இரண்டு அடைந்து விட்டதே, ஆனால் நன்மையின் பக்கம் செல்வதற்கு ரொம்பவும் கடினமாக இருக்கும். ஒரு முறை ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான பாவம் செஞ்சுட்டு யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்கள் நான் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாயிபு மின தன்பி கமல்லா தன்பலா, பாவம் செய்து தௌபா செய்பவன் பாவம் செய்யாதவனை போல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு ஆமிலன் மா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலா அல்லாஹ். அல் கைஸ், புத்திசாலி யார் தெரியுமா? இந்த உலகத்துல புத்திசாலி யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு ஆமிலன் மா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையின் வெற்றி, மறுமையின் வெற்றி, சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி மௌத்திற்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அமலுக்காகவும் விவாதத்துக்காகவும் செலவழிக்கிறான். இவன் தான் உண்மையான புத்திசாலி என்பதாக என்று சொல்லிட்டு அவன் முடித்துக் கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கவில்லை, தொடர்ந்து சொன்னார்கள், வல் ஆஜிஸ், மடையன் யார் தெரியுமா? கை சேதவான் யார் தெரியுமா? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா, அவனுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அவனுடைய மனசு சொல்வதை எல்லாம் செய்து கொண்டு, ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு, இசைகளை கேட்டுக்கொண்டு, சொல்லக்கூடிய நேரத்தில் திரைப்படங்களை பார்த்து கொண்டு காலத்தை கழித்துவிட்டு வதமன்னா அலா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அவன் என்ன செய்கிறான்? மேலே நினைக்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நாளை திருந்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். சென்ற ரஜபில் எம்மோடு உயிருடன் இருந்தவர்கள் இந்த ரஜபில் யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன் அந்த அளவுக்கு போக வேண்டும்? சென்ற மாதம் உயிரோடு இருந்தவர்கள் இந்த மாதம் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் கூட மேலிடம் வைத்திருப்பார்கள், இந்த நோன்பு வந்தோடனே நாங்கள் தௌபா செஞ்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதாக. இந்த ரஜபுடைய மாதம் என்று சொல்ல வருகிறது என்ன தெரியுமா? எதிர்வரக்கூடியது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் சோம்பேறிகளை மாற்றுவதற்காக வரவில்லை, மாறாக தன்னை தானே மாற்றிக்கொண்டவர்களை உயர்த்துவதற்காகவே வருகிறது என்பதாக சொல்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்றை நாம் எமது உள்ளத்தில் ஒரு முடிவெடுப்போம். இந்த நொடியிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம். எங்களுடைய பாவங்களை விட்டு விலகி விடுவோம். அதை போன்று குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வதை விட்டும் விலகி விடுவோம் என்று உறுதிமொழி எடுத்து, அது மாத்திரமல்ல, தௌபாவின் பால் மீண்டு திரும்பவும் பாவத்தின் பால் மீளாமல் இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிய ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற துஆவுடன் விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.